திருவாரூர் அரசு மருத்துவமனையில் குளுக்கோஸ் ஸ்டாண்ட் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அங்கு இருக்கும் நோயாளியின் உறவினர் கையில் அதனை பிடித்துக் கொள்ளும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதனை காட்சிகளில் பார்க்க முடிகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், இந்த பற்றாக்குறை ஏற்பட்டது எதனால்? இது சார்ந்த விளக்கம் ஏதேனும் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கா? அபிநயா, திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள்தோறும் திருவாரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் உள்நோயாளிகளாகவும் வெளிநோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில திருவாரூர் மாவட்டம் மணக்கால் ஐயம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கலைவாணி என்பவர் தனக்கு வயிற்று வலியின் காரணமாக தன்னுடைய உறவினரை அழைத்துக் கொண்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அங்கு சிகிச்சைக்கு வந்திருக்கிறார். அப்பொழுது மருத்துவர்கள் அவரை பரிசோதனை செய்து அவரை உள்நோயாளியாக அனுமதித்து அவருக்கு குளுக்கோஸ் ஏற்றுவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதனையடுத்து அங்கு குளுக்கோஸ் ஸ்டாண்ட் பற்றாக்குறை காரணமாக அவசர சிகிச்சை பிரிவின் வாசலில் அவரை படுக்க வைத்து அங்கு அந்த குளுக்கோஸை அவருடன் அந்த உறவினர் ஒரு சிறுவனை அந்த குளுக்கோஸ் பாட்டிலை பிடித்துக் கொண்டு இருக்கும் சூழல் நிலவி இருக்கிறது. அதனை அங்கு இருக்கிறவர்கள் செல்போனில் படமாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக கலைவாணியின் உறவினர் நேரடியாக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி பொறுப்பு முதல்வர் ராஜேந்திரனும் புகாரும் கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதே போன்ற ஒரு சூழல் நிலவுவதற்கு என்ன காரணம், இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தற்பொழுது கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நேற்று திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கேண்டீன்ல உணவு வாங்கி சாப்பிட்ட பள்ளி இறந்து கிடந்த நிலையில அந்த உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்ட சூழ்நிலையில மறுநாள் இதே போன்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது. அபி, விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.